வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, குருவாயூர் டு கொச்சின் செல்லக்கூடிய கடற்கரை சாலையில் மதிய உணவு ரெடி பண்ணிக்கிறோம். மதிய உணவு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், ஒரு பொரியல் மற்றும் ஊறுகாய் மொத்தம் எல்லாமே சிறப்பாக ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு உண்டான வேலை டீம் ஒர்க்காக பண்ணிக்கிறாங்க. இந்த வழியாக போனீங்கன்னா வாங்க, நம்ம வண்டியில் சாப்பிட்லாம். கரெக்டாக ஈசிஆர்லேயே தான் இருக்கிறோம். NH 17 கடற்கரை சாலை, மேற்கு கடற்கரை சாலையில் ஒரு ஐயப்பன் கோயில் ஓரமாக உட்காந்து செஞ்சுக்கிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சமையல் பண்ணுறது இருக்கும். பின்னாடி பாத்ரூம் வசதி இருக்குது, குழா வசதி இருக்குது. நண்பர்களே, குருவாயூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகும்போது ரைட் சைடில் வரும். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த பக்கம் யாருன்னா நீங்கள் சமையல் பண்ணணும், ஏன்னா குருவாயூரில் நம்மளால் சமையல் பண்ண முடியாது. நீங்கள் கொடுங்கல்லூர் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வண்டிக்கு சமையல் பண்ணால் இந்த இடத்துக்கு வாங்க. நல்லா ஆலமரம், ஜனங்க உட்காரத்துக்கு கொள்றதுக்கு இட வசதி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி 3 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. கோவில்தே தண்ணி வசதியெல்லாம் நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா கோவிலாண்டு 2 குழா போட்டிருக்குறாங்க. இந்த ஓரத்தெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் நல்லா பெட்ஷீட்டு போட்டு தூங்கலாம். இங்கே எல்லா வசதி இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதை உங்களுக்கு சொல்லுறதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறோம். நம்ம டீமோட சாப்பாடும் ரெடி, பருப்பு கொதிக்குது. 2 வேலைக்கு செஞ்சுக்குவோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா மதியம் இரவு 2 வேலை செஞ்சு வண்டியில் ஏற்றிட்டுனா நைட்டு பாட்டுன்னு போய்க்கினே இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆகிங்குது பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே டீம் ஒர்க்காக ஒவ்வொருத்தர் தண்ணி எடுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சுங்கிறாங்க. அதுமாதிரி வண்டியில் வந்தீங்கன்னா ஒத்துமையாக எல்லோரும் செஞ்சிங்கன்னா மிஞ்சி போச்சுன்னா 1 மணி நேரத்தில் எல்லாமே செஞ்சிடலாம் நண்பர்களே. ஏன்னா எல்லோரும் சேர்ந்த கை தட்டினா தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி 2 பேர் செஞ்சு மீதி பேர் எங்கன்னா போய் கம்முன்னு இருந்திங்கன்னா அது நல்லா இருக்காது. ஐயப்பன் சேவையில் நம்ம எல்லாருமே ஒரு வண்டியில் சமையல் பண்ணுறோன்னா ஒத்துமையாக செஞ்சுனா டைம் நம்மளுக்கு மிச்சமாகும். அடுத்தடுத்த ஊரை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஒரு 2 பேர் செய்ய விட்டு மீதி பேர் எங்கன்னா போனீங்கன்னா எதுவுமே வேலை ஆகாது நண்பர்களே. எப்பயுமே சாப்பாடுன்னு ஒரு ப்ரோக்ராம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையாக இருந்து கடன்னு ஒரு 1 ஹவரில் எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பண்ண போய்கிட்டே இருக்கலாம். நம்ம பாட்டினை செஞ்சு எடுத்துன்னு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ அரிசி போட்டார் குருசாமி. 2 வேலைக்கு தேவையான உணவு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கிறார் குருசாமி. நன்றி, வணக்கம் நண்பர்களே. வாங்க, அடுத்து சோட்டானிக்கரை, நைட்டு எரிமேலி, ஏதாவது ஒரு இடத்துல சபரிமலைக்கு வரக்கூடியங்க வாங்க, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களே, சூடாக காஃபியும் வந்துடுச்சு. அற்புதமான ஒரு காஃபி, வாங்க சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.